பாரதியும் பாப்பாவும் தெருவோர திண்ணையில் அளவலாவிய தருணம் அரங்கேறியது வாழ்வியல் பாடம். ஊருக்கெல்லாம் எழுதுகின்றாயே, எனக்கும் ஏதாவது எழுதித்தாவென்றது பாப்பா. எழுதிய பின் கம்பீரமாய் காதில் சொன்னான், வாழும் முறைமையடி இது உனக்கு. எழுதிய பின் கம்பீரமாய் காதில் சொன்னான், வாழும் முறைமையடி இது உனக்கு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருத்தல் ஆகாது என்றான். சோம்பல் மிக கெடுதி பாப்பா, எங்கும் சுறுசுறுப்பாய் இயங்கிடடி பாப்பா. காக்கை குருவி கோழி என கூடி விளையாட இரக்கம் கொள்கின்றான். நாய் பூனை ஆடு மாடன ஆதரித்து பல்லுயிர் அன்பை உரைக்கச் சொன்னான். பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லக்கூடாது பாப்பா என்று பொய்யின்றி புறமின்றி வாழ்வில் அறத்தோடு நிற்க சொன்னார். பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லக்கூடாது பாப்பா என்று பொய்யின்றி புறமின்றி வாழ்வில் அறத்தோடு நிற்க சொன்னார். சாதிகள் இல்லையடி பாப்பா, புலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம். உண்டென்று உணர்பவர் உறவை நஞ்சென்று அறுத்து விடு என்றார். உண்டென்று உணர்பவர் உறவை நஞ்சென்று அறுத்து விடு என்றார். துன்பம் நெருங்கி வந்த போதும் துயரம் சூழ்ந்து நின்ற போதும் சோர்ந்திடாது வைரமுடைய நெஞ்சோடு இடம் கொண்டு போராடி என்றார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துகடி பாப்பா. தமிழ் திரு நாடுதலை பெற்ற ஆண்டோர்கள் தேசம் என போற்றிடச் சொன்னார். வாழும் முறைமையை கேட்ட பாப்பா பாரதி தோள் தொட்டு வினாவியது, இது எனக்கு மட்டுமா இல்லை உலகார் அனைவருக்குமா? இது எனக்கு மட்டுமா இல்லை உலகார் அனைவருக்குமா? பொது உடைமை சித்தன் பாரதி சிரித்தான். வேண்டுமெனில் வைத்துக்கொள், வேண்டாமெனில் கொடுத்து விடு. பாப்பா நெஞ்சோடு இருக்க பற்றி பாப்பா நெஞ்சோடு இருக்க பற்றி மீண்டும் வினாவியது. கண்ணனுக்கு 10 பாட்டு, உன்னுயிர் கண்ணம்மாவுக்கு 10 பாட்டு, குயிலுக்கும் 10 பாட்டு, பாப்பா எனக்கு மட்டும் ஒத்த பாட்டா? கண்ணனுக்கு 10 பாட்டு, உன்னுயிர் கண்ணம்மாவுக்கு 10 பாட்டு, குயிலுக்கும் 10 பாட்டு, பாப்பா எனக்கு மட்டும் ஒத்த பாட்டா? கேள்விகள் வேண்டுமடி பாப்பா, என்றும் உண்மை உணர்வதே. கேள்விகள் வேண்டுமடி பாப்பா, என்றும் உண்மையை உணர்வது அதுவே. ஒரு பாட்டு கொள்ளாதே, இந்த ஒரு பாட்டு 100க்கு நிகரந்தோ. ஒரு பாட்டு என்று கொள்ளாதே, இந்த ஒரு பாட்டு 100க்கு நிகரந்தோ. ஐயமெனில் ஈரோடு ராஜாமணியை கேள், ஐயமெனில் ஈரோடு ராஜாமணியை கேள், இல்லையெனில் நீலகண்ட தமிழனை கேள். அவர்தான் 100 நாள் நிகழ்வென்று ஓயாது எம் பாட்டை பல்கலையில் ஒலிக்க செய்வோர். அவர்தான் 100 நாள் நிகழ்வென்று ஓயாது எம் பாட்டை பல்கலையில் ஒலிக்க செய்வோர். கவியரங்கம், கருத்தரங்கம், இன்னும் பாட்டரங்கம், பட்டிமன்றம், மழலைகளின் பேச்சரங்கம், கொச்சின் குரலோசையும் ஓவியமாய் திகழ்ந்ததே. யாம் அகமகிழ்ந்தோம் பாப்பா, நீயும் உளமகிழ்வாய், ஒன்றல்ல 100 என்று. யாம் அகமகிழ்ந்தோம் பாப்பா, நீயும் உளமகிழ்வாய், ஒன்றல்ல 100 என்று. வாழிய தமிழ் தொண்டு, வாழிய தமிழ் தொண்டு என்னும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவே. நன்றி. காயாத கதிரவன்